உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேற உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டில எல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்னென்ன? கும்பராசிக்காரர்கள், கும்பராசின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கும்பராசி என்றாலே குதூகலம் தான். இவர்கள் வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் படுற கஷ்டம் மாதிரி இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. காரணம் என்ன? ராசியிலே ராகு. இந்த ராகு வந்தாலும் வந்தான். இந்த 1.5 வருஷமாக என் ஒய்ஃபு கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சுட்டு இன்றைக்கி டைவர்ஸா நாளைக்கு டைவர்ஸான்னு கேட்டுகிட்டே இருக்கா சார். யாராவது சொல்லுங்கள் சார், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு கடின நிலை என்னென்னா, ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் பொருளாதாரம், இந்த மாதிரி. இப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, குரு பகவான் 2 கூடியவராக தனாதிபதியாக விளங்குகிறார். தனாதிபதி குரு 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் நிறைய பண வரவை தருகிறார். 2 உடையவன் உச்சம் பெறுகிறார் எனும்போது தனப்பிராப்தி நிறைய தரார். 2 கூடியவன் என்றால் என்ன அப்படின்னா, குடும்பஸ்தானாதிபதி என்பதால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்க போகிறது. முக்கியமாக பணம் வரும் வழிகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க. 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, புதிய பணின்னு அர்த்தம் இருந்தா. இப்போது புதுசாக ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன் சார், எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்துருக்காங்க, நான் ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறேன், இப்போது எனக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து பார்த்துக்க சொல்கிறாங்க, நான் அப்படி பண்ணால் நான் இன்ஜினியர் ஆகிடுவேன், ஸோ டெசிக்னேஷன் மாறும் போன்ற அதிசயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு மட்டும் நீங்கள் இன்னும் அந்த ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரோல்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த பதவிகளை சேர்த்து பார்ப்பீங்க போன்றவைகள் ஏற்படும். ஸோ 6ஆம் இடம் என்பது கடன் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் வரும்போது கடன்களை அடைக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நிறைய பேர் என் பலன்களில் இந்த கடன் சொல்லும்போது மட்டும் நீங்கள் ரசிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் ரசிக்க வேண்டிய விஷயமே அதுதான். காரணம், யாருக்கெல்லாம் கடன் இல்லையோ அவர்களெல்லாம் சுதந்திரத்தை காற்றை சுவாசிப்பவர்கள். ஒரு தடவை தான் கடன் வாங்குவாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், இந்த கிரெடிட் கார்டுனால படாத பாடுபட்டு அடைச்சவங்க வாழ்க்கையிலே கிரெடிட் கார்டு வாங்க மாட்டான், போதுண்டாயப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது கடன்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த தண்டல்னாலும் நான் பட்ட கஷ்டம்லாம் போதும், இனி வாழ்க்கையில் தண்டலே வாங்கக்கூடாது. என்றைக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணுறீங்களோ, இனி நான் கடனே வாங்க மாட்டேன் என்று அன்னிலேருந்து உங்கள் லைஃப் மாறுது. 6ஆம் இடத்தை குரு பகவான் இருக்கிறார். 6லிருந்து 5ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். இப்போ கும்பராசிக்காரங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தொழில் தொடங்க போகிறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அடுத்ததாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை குரு பகவான் பார்க்கிறார். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க பணம் வரப்போகிறது. அப்போ குரு பகவான் அருளாலே பணம் வருகிறது, பதவி வருகிறது, தொழில் வருகிறது. ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. கும்பராசிக்காரங்க பாருங்க, லைஃபே மாறப்போகுது. கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் இந்த சுயதொழில் பண்றவர்களுக்கெல்லாம் அந்த மந்த நிலை அப்படின்றது தொடர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு. அந்த மந்த நிலை மறைந்து அவர்களுடைய லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? காரணம் என்னவென்றால், அந்த மந்த நிலைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய பாத சனிங்கிறதுனால தான். இந்த பாத சனிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது சனியினுடைய பீடிப்பு என்பது குறையும், ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். இதில் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த ஜூனுக்கு பிறகு ராசியில் இருக்க ராகு தன்னிச்சையாக செயல்படுவார். அவர் தன்னிச்சையாக செயல்படும் போது தான் ராகுவோடைய ரியல் ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் ராகு குரு பார்த்துட்டு இருந்தார், அதனால் டைவர்ஸ் ஆகலை. அப்போது இந்த ஜூன் 2லேருந்து டிசம்பருக்குள்ளே குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது கொஞ்சம் போக்குவரத்தாக இருக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, பழைய எக்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போயே பிளாக் பண்ணிவிட்டு ஓடி போயிருங்க. நன்றாக சொல்லுங்கள், கண்டிப்பாக கூட்டு போய் மாட்டி விட்டுருவார் ராகு பகவான். சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரே மனைவி ஒரே குடும்பம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் 200% ஆகிடும். காரணம் 2ஆம் இடத்துக்கு உடையவன் 2ஆம் இடத்தை பார்ப்பதால், குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயம் திருமணமாகும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 150 மார்க். பிரமாதமா இருக்கு. கும்பராசி பெண்கள்
உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நாங்கள் ரொம்ப பட்டுட்டோம்மா, எதையும் கேட்குறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, எவ்வளோ நல்லா இருந்தாலும் எங்களுக்கு வேணாம்மா, நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கோம். இதுதான் கும்பத்தினோட மைண்ட் செட். எவ்வளோ நல்லது சொன்னாலும் எங்களுக்கு நம்புறதுக்கு முடியல. எல்லாம் நல்லது நடக்கும்ன்றீங்க, பெருசாக நல்லது நடக்கும்ன்ற ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை. நாங்கள் பட்டுட்டு தான் இருக்கோம், இனிமேல் மட்டும் பட்டுட்டு தான் இருப்போம். நாங்களே ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டோம். உங்களோட ஆறுதல் வார்த்தைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. எதனால் இந்த மைண்ட் செட்டில் வந்தீங்க? ஏன்னா கடந்த 5-6 வருஷமாக, ஒரு சிலர் 15 வருஷமாகவே சுய ஜாதகத்தில் தசை பெருசாக ஃபேவராக இல்லை, ராகு தசையில் இருக்கீங்க, ராகு கெட்டு போயிருக்கா. 18 வருஷமாகவே இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். இனிமேல் பட்டு என்னத்தை பெருசாக விமோச்சனம், வாழ வேண்டிய வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வயசு 46 வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, இனிமேல் பட்டு என்னத்தை வாழ போகிறேன், இப்படி சொல்கிற கும்பம் உண்டு. எந்த வயசாக இருந்தாலும் வாழணும்னு நினச்சா சூப்பராக வாழலாம். இந்த விரக்தி உங்களுக்கு எதனால் வருது? சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருக்கலாம், அதனால் வர்றது நிறைய பேருக்கு உண்டு. இல்லைங்க கொஞ்ச நாளாக தான், ஏறக்குறைய 5-6 வருஷமாக தான், ஆனால் இவ்வளோ நாங்கள் நொந்து போயிட்டோம். ரீசன் என்ன? 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் தாம்மா நீங்கள் இருக்கீங்க. சனியே பாத சனியாக தாம்மா இருக்கார். அவரே இவ்வளோன்னு தாம்மா உங்களுக்கு எழுதல் செய்ய போகிறாரு. இல்லை மேடம், முதல்ல இருந்ததை விட இப்போ தான் சனி எங்களை வச்சு செய்கிறார், இப்படி சொல்கிற கும்பமும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் போய் சொல்லலை. எப்படி உங்களால் சிலரோட டாலரன்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டுமா? இது நம்மளோட டாலரேட்டிங் கெப்பாசிட்டியை விட ரொம்ப அதீதமாகிடுச்சு. அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது வருது. இது சனி மட்டும் கொடுத்த விஷயம் கிடையாதுமா. சுயஸ்தானத்தில் ராகுவும் உட்காந்துட்டுருக்கார். நிறைய பேர் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆடி போய் ஆவணி வந்தால் நீ நல்லா இருப்ப கண்ணு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சுங்க. அந்த மாதிரி எத்தனை ஆடி போச்சு, எத்தனை ஆவணி வந்துச்சு, இப்படி வருத்தப்படுற கும்பராசி பெண்களும் உண்டு. ராகு உங்கள் சுயஸ்தானத்தில் உட்காந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டெல்யூஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ். மன ரீதியான குழப்பங்களுக்கு இத்துணை பேர்கள் உண்டு. அத்துணையும் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னம்மா, நீங்கள் சனியினோட ராசி ஆண் ராசி. கும்பத்துக்கு மட்டும் தைரியம் ரொம்ப ஜாஸ்தி, ரகசியங்கள் அப்படின்றது இருக்கும். ரகசியத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய திறமையும் கும்பத்துக்கு உண்டு. ஆக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இதெல்லாம் சும்மா அப்படியே தூஸ் மாதிரி தட்டி விட்டுட்டு போயிடுவேன்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வைக்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி வந்துடுவீங்க. உங்கள் லைஃப் அப்படியே நீங்கள் திரும்பி பாருங்கள். எத்தனை கஷ்டங்களை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க, எத்தனை தோல்விகளை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. தோண்டு உட்காந்துட்டிங்களா? உட்காரல, உட்காந்திங்க, கொஞ்ச நாள் உட்காந்திங்க, சில வாரங்கள் உட்காந்திங்க, சில மாதங்கள் உட்காந்திங்க, ஏன் ஒரு சில வருடங்கள் கூட உட்காந்திங்க. உட்காந்து மூலையிலேவா இருக்கீங்க? தாண்டி வந்துட்டீங்க இல்லை? அதுதான் நீங்கள். எல்லாராலையும் அப்படி தாண்டி வரக்கூடிய திறமைன்றது இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் உண்டு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. காரணம் என்ன? இப்போ சனி பாத சனியாக இருந்தாலும் குருனோட பார்வை சனி மேலே படுது. எந்த விதத்துலையும் இவ்வளோண்டு கூட சனி உங்களுக்கு எடுக்க மாட்டான். ஓகேங்களா? அதுக்கும் மேலே உங்கள் ராசி அதிபன் 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது ஒரு பெரிய நல்லது அப்படின்றது செஞ்சிடும். கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ விஷயம் நிறைய நல்லது நடக்க போகுது. 2வது விஷயம், உங்கள் சுயஸ்தானத்தில் ராகு இருக்கான். அவன் ஒரு டெல்யூஷன், இல்யூஷன், அந்த மாய வலை அப்படின்றத ஏற்படுத்துவோம். அந்த மாய வலையை நம்ம ஓவர்டேக் பண்ணணும். நம்ம பாருங்கள், கணவனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க கடந்த 6 வருஷம். ஒரு மாமனார் மாமியார் ஒன்றா இருக்கவங்க, எங்கள் மாமனார் இல்லை எங்கள் மாமியாரோடு தான் இருக்கேன். மாமியார்னால் ஒரு நிறைய மாமியார் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. பின்னாடி போயிட்டு கணவனோட மூளையை ஸ்க்ரூ கொடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாசன்றதே மொத்தமாக எனக்கு எங்கள் கணவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும்மா. இப்போ அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் மாமியார் இல்லாதும் பொல்லாதும் கதை சொல்லி அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டார். இப்படி சொன்ன மருமகள் எத்தனையோ பார்த்தோம். என் பிள்ளைக்கு நான்னா ரொம்ப உசுருமா. இப்போ என் மருமக எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உங்கள் அம்மா அது பண்ணுறாங்க, உங்கள் அம்மா இது பண்ணுறாங்க, உங்கள் அம்மா எனக்கு இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, சூனியை வச்சுட்டாங்க, செய்வினை வச்சுட்டாங்கன்னு சொல்லி என் பையன் இப்போ என்னை சந்தேக கண்ணோட பார்க்குறாம்மா. இப்படி சொல்கிற மாமியாரையும் நான் பார்க்குறேன். இது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம்மா. விஷயம், சனி அமைதியாகிறான். சனினால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது விஷயம், குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு. உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகள் தானாக விளங்கக்கூடிய காலகட்டம். சூரியனை கண்ட பனி போல எதிரிகள் விலகக்கூடிய காலகட்டம். யார் உங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும், யார் உங்களை பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகளாக இருந்தாலும், இவங்க தான் எனக்கு எதிரினே தெரிலம்மா, அந்த மாதிரி மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் நேர் எதிரிகளாக இருந்தாலும் உங்களை விட்டு அவங்களா நல்லபடியாக விலகக்கூடிய காலகட்டம். சூப்பர் இல்லைங்களா? விஷயம்
அதே மாதிரி கடன்னால் குடும்பத்தில் பெருசாக எனக்கு நிம்மதி இல்லைம்மா. எங்கள் கணவர் பாட்டுன்னு கடன் வாங்கிட்டாரு, ஃபுல்லும் தண்ணி அடிக்கிறாரு. நல்லா வந்து தண்ணி அடித்து கடனை வாங்கி தண்ணி அடிச்சுட்டு அங்கங்கே உழுந்து கிடக்கிறார். அவங்கவுங்க வந்து என்னை கேட்குறாங்க, கடனை கொடு. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மாறக்கூடிய காலகட்டம். நோய் என்னை ரொம்ப தின்னுதுமா, நிம்மதியாகவே இருக்க முடியல. நோய் இல்லாமல் இருந்தால் போதும்மா. நோயிலிருந்து முழுசும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய காலகட்டம். குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் குணமாயிடும். குணமே ஆகாத நோயாக இருந்தாலும் ஒரு எளிமையான வைத்தியத்து மூலிமா அதிலேருந்து ஒரு பெருத்த ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்க போதுமா. ஆக ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகள் சந்தோஷம் காத்துட்ருக்கு. கவலைப்பட வேண்டாம். மனதளவில் குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். 12ஆம் மாதம் வரைக்கும் மனதளவில் குழப்பம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற லேடிஸ்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும்? உங்களோட தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருமா. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், வேலை பளு எல்லாமே மாறும். டாக்டிக்ஸு, பாலிட்டிக்ஸ் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் வர்றதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ஸோ வேலை செய்கிற கும்பராசி பெண்களுக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்துட்ருக்கு. படிச்சுட்டு இருக்கம்மா, இது வரைக்கும் நல்ல வேலையே கிடைக்கல, சூப்பரான வேலை இப்போ கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சூப்பர் இல்லைங்களா? நாங்கள் படிக்கிற குழந்தைங்கம்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பர்ஃபெக்டாக பார்ப்பீங்க. நடுவில் வந்து ஸ்கூலுக்கே போகாமல், காலேஜ்க்கே போகாமல், லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு காலேஜ் போக பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல, எனக்கு காலேஜ் போகணும், அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு படிப்பு உங்களை சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காலில் விழுந்து இவங்க காலில் விழுந்து ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுத்தேன். நீ வந்து ஏதோ சும்மா ஆவரேஜாக பாஸ் பண்ணி நீ பாஸ் பண்ண உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், என்ஆர்ஐ கோட்டாவில் உன்னை சேர்த்து விட்டேன். நீ காலேஜ் போகும்போது வீட்டில் உட்காந்து என்னை ரொம்ப வம்பிழுத்துங்கிற, ரொம்ப சண்டை போட்டுங்கிற, என்னால் முடியல இப்படின்னு வருத்தப்படுற பேரண்ட்ஸா? இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைங்க அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கரெக்டாக செய்வாங்க. டெய்லி காலேஜ் போவாங்க, ஏதோ உங்களால் முடிஞ்சதை படிப்பாங்க. பிள்ளைங்க சார்ந்து இருந்த அந்த குழப்பங்கள் அப்படின்றது மாறும். இல்லைம்மா, என் பையனே கும்பம் தாம்மா, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்து விட்டேன், காலேஜுக்கே போவாமல் அமக்கலம் பண்ணுறேம்மா, காலேஜ் போவான், படிப்பான். ஏன்னா 6ஆம் பாவத்தில் குரு வந்து உட்கார்றாரு. தினசரியாக அவங்களோட வேலை, அவங்களோட ஷெட்யூல் என்ன, அவங்க பக்காவாக செய்வாங்க. ஆக படிக்கிற பிள்ளைங்களா, படிப்பில் மேன்மை, முன்னேற்றம்ன்றது உறுதி. கவலையே பட வேண்டாம், நல்லபடியாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்களுக்குங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ரகசிய திட்டங்கள் தீட்டுவதில் கும்பராசிக்கு இணை யாரும் கிடையாது. பிறரை அழகா கவனிப்பாங்க, உற்று நோக்குவாங்க. யாரையும் கும்பராசி எளிதாக நம்பாது. இது ஒரு பிளஸ் கேரக்டர் அவங்கள்ட்ட. யாரையும் எளிதில் நம்புவதில்லை. யாரா இருந்தாலும் இவங்க யாருன்னு பார்க்கறது, எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. தெரிந்த பிறகுதான் அவர்களோடு இவர்கள் நன்றாக பழகுவார்கள். அதுவரை அளவா பழகுவாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க ரொம்ப நல்ல பழகிற மாதிரியே தெரியும். ஆனால் அடுத்தவரை எடை போட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்கு இருக்கு. இல்லை, கண்காணிக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு இயற்கையா இருக்கும். மிக நல்ல மனிதர்கள். என்ன காரணம்? இவர்களுக்கு குரு பகவான் தன லாபாதிபதி. ஒரு கும்பராசிக்காரர் வாழ்க்கையில் வசதியா வாழ்கிறேன்னு சொன்னா அவருக்கு குரு பகவான் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சார், எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் சொன்னால் குரு பகவான் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்காருன்னு அர்த்தம். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் நான் கேட்காமலே கொடுக்குறாங்க சார், தேடி வருது சார் எனக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அப்படின்னு ஒரு கும்பராசிக்காரர் சொன்னால் குரு பகவான் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இதுவரை கும்பராசிக்காரர்களுக்கு பல சோதனைகள் நடந்துருச்சு வாழ்க்கையில். 7.5 சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. அதில் இப்போ பாதச்சனி தான். இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அதிகம். இப்போ நல்ல தன வரவு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவு வரும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார், இவ குரு பகவானும் பார்க்குறாரா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்ய போறீங்க, கல்யாணத்தை முடிக்க போறீங்க. அது கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் உள்ளவங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கல்யாணம் கூடி வரும். உங்க குடும்ப வருமானம் இப்ப பெருகும். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கு. வாக்கு பலிதம் வரும். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் இதை முடிச்சு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணி முடிச்சுட்டு நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுறீங்க. இந்த நேரத்தில் கொடுத்த ப்ராமிஸை உங்களால் நிறைவேற்ற முடியும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து போட்டு ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகும்.
இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு 6ஆம் இடத்துல இருந்து. ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் பலருக்கு ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், சர்வீஸ் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், பேங்கில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. நிறைய கடன் வாங்குவீங்க, சுபகாரியங்களுக்காக கடன் வாங்குவீங்க, லைஃப்பை உயர்த்துவீங்க. பிஸ்னஸில் தைரியமாக கடன் வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் உயரும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். இப்போ மனசு நிறைய தொழில் வளர்ச்சியை பெருக்குவது தான் உங்கள் நோக்கமாக இருக்கும். தன வருமானத்திற்காக எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைக்க போகிறீங்க, பெரிய லாபம் வரும். இப்பொழுது வாழ்க்கையில் சொல்லுவீங்க, அன்பு என்னங்க அன்பு, அதை விட காசு தாங்க பெருசு அப்படிம்பீங்க. அப்படி ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும். பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் காத்திருக்கு. யாரை வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரர். ஆதி கும்பேஸ்வரர் அவரை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். கும்பராசி கும்ப லக்னம் எப்படி இருக்கு நமக்கு சொல்லவா வேணும். 5 வருஷம் நம்ம பட்ட பாடு நம்மளுக்கு தான் தெரியும். இப்போலாம் கொஞ்சம் மூச்சு விடுறவங்க. இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி நடக்குது. ஒரு டிசம்பர் 5 அப்போலாம் ராகுவான் நம்ம வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார். நம்மளுக்கு சனி பகவான் மூவ் ஆகிட்டார், ராகு பகவான் மூவ் ஆக போகிறாரு. அப்போனா இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்கும். போன வருஷம் நம்மளை குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். அதனால் ஓரளவுக்கு அது முன்னாடி இந்த 4 வருஷம் நினச்சி பாருங்கன்னா, அதை பார்க்கும்போது போன வருஷம் எவ்வளவோ தேவையில்லை. இந்த வருஷம் நம்மளுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு பகவான். போன வருஷம்லாம் இல்லை, லாஸ்ட் 5 வருஷமாகவே கும்பத்துக்கு என்ன மெயினாக பிரச்சனை அப்படின்னா, பணம் ட்ரை அவுட் ஆகிட்ருக்கும். சொல்லுவாங்க வீட்டில் ஒய்ஃபோட சண்டை, என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேச மாட்டுறாங்க, வேலை போச்சுன்னு. என்ன விஷயம்னு உள்ளே போய் பார்த்தா பணம் இருந்திருக்காது. பணம் இருந்ததுன்னா எல்லோரும் கூட இருப்பாங்க, பணம் இருந்திருக்காது. அதனால் எல்லாம் ஒரு மரியாதையாக இழந்திருப்பாங்க. அதுவும் கும்பம்லாம் வந்து எப்படின்னா இந்த கவரிமான் மாதிரி மரியாதை போச்சு, சோறில் நோட பரவாயில்ல, மரியாதை போச்சுன்னா புஷ்ஷுன்னு ஆகிடுவாங்க. அந்த புஷ்ஷுன்னு ஆக்கி வச்சுருந்தாங்க ஒரு 4 வருஷமாக. இப்போ உங்கள் தனஸ்தானத்தை தலைவர் பார்க்குறார், குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு பணம் வரும். அது ராகு பகவான்லாம் டிசம்பர் 5 மூவ் ஆகிட்ட வரைக்கும் அடுத்த டிசம்பர்லேருந்துலாம் உங்களுக்கு மார்கழி மாதத்துலேருந்துலாம் நல்லாவே பணம் வரும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்துலேருந்துலாம் கல்யாண யோகம் சூப்பராக வரும். நீங்கள் கும்ப ராசி லக்னக்காரங்க பாருங்கள், கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க இப்போவே ப்ரப்போசல் வர ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு லைட்டாக. உங்களுக்கு டிசம்பர் நெருங்கன்னா நிறைய ஏதாவது ஒன்று அமைஞ்சிரும். வருது அமைச்சுக்கணுங்க. அமைஞ்சிடனா வந்து நீ தான் என் பொண்ணை கட்டணுன்னா கையில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. வர ப்ரொஃபைல் நம்ம அமைச்சுக்கணும். ஆனால் நிறைய ப்ரொஃபைல் வரும். ஸோ கல்யாணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டன். இன்னொன்று, உடல்நிலை சீதி பண்ணணும். முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உடம்பு நல்லா இருக்கணும். எல்லோரும் இப்போ பணத்தை தான் பார்க்குறாங்க. மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ சேர்த்துருக்கிறாரு, வீடு இருக்குதானே. ஹெல்த்தை நிறைய பேர் பார்க்கறது இல்லை. கல்யாணம் ஆகிட்டப்பங்க சண்டை வரது முதல்ல ஹெல்த்தில் தான். அதை வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாது. அது கும்பம்லாம் எப்படின்னா, உடம்பு வந்து பானை மாதிரி இருக்கும், பெருசாக பார்க்க அழகாக பெயிண்ட்லாம் அடிச்சு. ஆனால் ஒரு கள்ளத்துக்கு அடிச்சுன்னா பொட்டுன்னு ஒஞ்சிடும். ஒரு சின்ன பெரிய பானையாக இருக்கட்டும், 6 அடி கூட இருக்கட்டும் பானை, 1/2 இன்ச்சு கல் போதும், ஓங்கி அடித்தா ஒஞ்சிரும். அந்த கதை தான் கும்பம் கதை. அந்த உடம்பை வந்து சீக்கிரம் எவ்வளவு ரெக்கவர் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுங்க. அதுக்குன்னு எல்லா கும்பத்தில் இருக்க பசங்களையும் பொண்ணையும் போயிட்டு எல்லோரும் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்காதீங்க. எல்லாருக்கும் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? யார் யாருக்குமே எதனா இஷ்யூ இருந்தால் நீங்கள் வந்து சீக்கிரம் உடம்பை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நல்ல டைம். உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகும். நீங்களே பார்த்தீங்கன்னா பெட்டராகும் உடம்பு. இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எதனா எடுக்கணும்னு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெக்கவர் ஆகும். முக்கியமாக விட்டமின் டி செக் பண்ணுங்கள். இதெல்லாம் விளையாட்டாவே சொல்லுவோம், அஸ்ட்ராலஜின்றது நம்பிக்கை, சயின்ஸ் இல்லைன்னா. நீங்கள் வந்து இப்போ சனி பயிற்சி நடக்கிறவங்களாம் இப்போ விட்டமின் டி செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ரெகுலராக இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் விட்டமின் டி செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இது ஒன்று. இன்னொன்று, என்ன தான் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாலும் அடுத்து கேட்குற கேள்வி என்ன, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இல்லை பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்க? கடைசியாக பணத்தில் தானே வந்து நிற்கிது. டப்பு வேணும்னா தொழில் செய்யணும். தொழில் நல்லா முன்னேறும். தொழில் வந்து சூப்பராக முன்னேறும். முக்கியமாக வெளிநாடுகளில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை வெளிநாடுகள் போகிறது, இல்லை உங்களுக்கு இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபராக கிடச்சி வெளிநாடு போகிறது சூப்பராக வாய்ப்பு இருக்குது. ஜாப்லேயும் நீங்கள் உங்களை வெளிநாடு அனுப்புகிறதோ இல்லை ஜாப்லேயும் ப்ரமோஷன் தரதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வேலையே போய் இப்போ தான் சார் வந்துருக்குது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடின்னா. நம்ம நிலமை அப்படி இருந்தது. சனி பயிற்சியால் வேலை போனவங்க நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கும்.
வேலையில் இருந்து முன்னேற முடியாதவங்களுக்கு நிறைய பேர் ப்ரமோஷன் கிடச்சிருக்கும், சேலரி ஹைக் கிடச்சிருக்கும். இப்போ புஷ் பண்ணுங்கள். நீங்கள் பட்ட 4-5 வருஷம் நரக வேதனைக்கு இப்போ ஜாபுக்கு புஷ் பண்ணுங்கள். ஜாபில் ப்ரொமோஷன், சேலரி ஹைக், வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர், இல்லை வேறு டீம் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு பூஸ்டப் பண்ணுறது. பிஸ்னஸில் இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சு கும்பத்தில் நிறைய பேர் கோடிக்கணக்கெலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. வேலைக்கு போகிறவங்க சேலரி ஸ்லிப் எடுத்து லட்சக்கணக்கில் வாங்கி வச்சுருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க டர்ன் ஓவரை காமிச்சு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் இருக்குது. அந்த கடன் அடைக்கிறதுக்கும் சூப்பரான டைம். ஏன்னா கும்பத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அக்கல்ட், இந்த ஜோதிடம் இது மாதிரிலாம் நிறைய நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா சும்மா சொல்லுவாங்க வாங்கின அடி அப்படி, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா பயங்கர நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து அந்த தெய்வ நம்பிக்கையில் அந்த மைத்திரேய முகூர்த்தம், சோழச கலை, அதிலலாம் அந்த பணம் தனித்தனியாக எடுத்து வைங்க. அதெல்லாம் கடன் அடைக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று தனாகாசம், நம்ம இந்த ருப்பீஸ் நோட்டில் வந்து ஏஞ்சல் நம்பர்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜெகஜோதியாக வளரலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர். ஏன்னா சனீஸ்வர பகவான் வீடு. ஜேஷ்டா தேவி ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் போய் கூகுள் மேப்பில் ஜேஷ்டா தேவின்னு அடிங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கோவில் இருக்குது. இல்லை மூத்த தேவின்னு அடிங்க, அடிச்சுன்னு அவ்வளோ கோவில் இருக்குது. அந்த அம்மா பக்கத்தில் எப்போல்லாம் அந்த அம்மா பக்கத்தில் சனீஸ்வரர் இருப்பார், எதிர்க்க இருப்பார் மோஸ்ட்லி. அவர் தான் மங்கள சனீஸ்வரர். ஒய்ஃபோட இருந்தாங்கன்னா எல்லா ஹஸ்பண்டும் சைலண்ட்டு தான், எல்லா ஹஸ்பண்டும் நல்லவங்க தான். சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கும்போது தான் சேட்டை பண்ணுவார், ஒய்ஃபோட இருக்கும்போது கம்முன்னு இருப்பார். அந்த அம்மாவும் வேறு இடுப்பில் 2 பசங்களோட இருப்பாங்க, குளிகன் மாதிரி. ஆட்டோமேட்டிக்காக ஹஸ்பண்டை சைலண்ட் பண்ணுறவங்க. அவரை போய் வேணுங்க, எல்லாமே நல்லது நடக்கும். சனிக்கிழமை காலையில் 6-6:30 குளிகை நேரத்தில் வேண்டுங்க, நீங்கள் வேண்டது நடக்கும். தூபம் போடுங்க, வீட்டில் தூபம் போடுங்க, அன்னதானம் கொடுங்க, எள்ளு சாதம் அன்னதானமாக கொடுக்க இந்த குரு பயிற்சி ஜெகஜோதியாக வளருவீங்க. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எது இதிலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எது இதிலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணுன்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க.
நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி ஒடியில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.